திமுக ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்து செஞ்ச முதல் ஊழல் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் சர்க்காரியா பத்தி பேசுறோம். அது இல்ல, மஸ்டர் ரோல் ஊழல் தான். துப்புரவு பணியாளர்கள் 20 பேர் வந்தா 30 பேர்னு எழுதுறது. அந்த 10 பேர் சம்பளத்தை வாயில போட்டுக்கிறது. ஸ்கூல் குழந்தைகிட்ட நடுப்பக்கத்துல பேப்பரை கிழிச்சு கொடுன்னு அதை காட்டுறாங்க. இதுதான் வெள்ளை அறிக்கை. அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு சொல்றீங்கன்னா உண்மையா கிவ் ஆல் டீடைல்ஸ். 300 கோடி மத்திய சர்க்கார் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடியில எத்தனை குணம் கட்டி இருக்கீங்க? 2021 வரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4 கோடியே 30 லட்சம் ரூபாயா இருந்தது. இப்போ 9 கோடி 30 லட்சம் ரூபாயாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல மிக பெரிய அளவுல கடன் வாங்கி இருக்கின்ற ஒரு அரசு. ஏற்கனவே நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன், வாங்கின கடனை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா, ஏன்னா இதுவரை நாம சொன்னதே அது 100 நாள் திட்டம் 100 நாள் திட்டம்னு தான் சொல்லி வந்திருக்கோம். அது துவங்கப்பட்டதிலிருந்து 100 நாட்கள். இப்போ 125 நாட்களாக அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை கூட அக்னாலஜ் பண்ணல. அது மாத்திரம் இல்ல, கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் மற்ற வேலை செய்பவர்கள் கூலி ஆட்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வச்ச பிரதானமான கோரிக்கை என்ன? வந்து நடவு காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் இந்த திட்டம் தவிர்க்கணும். காரணம் என்னன்னா, விவசாயிகளுக்கு நடுறதுக்கோ அறுவடைக்கோ ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினால. ஆகவே இந்த திட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த நடவு மற்றும் அறுவடை காலங்களை தவிர்த்து 125 நாட்கள். அப்படி நாம பார்த்தா இது கிராம பொருளாதாரத்துல நம்பிக்கை இருக்கிற, அது பற்றி தெரிந்த அனைவரும் வரவேற்கணும். காரணம், நடவு காலத்துல பிரைவேட்ல வேலை கொடுக்குறாங்க தனிப்பட்ட விவசாயிகள். அதே மாதிரி அறுவடை காலத்துலயும். அது போக மீதி 125 நாள்னு சொன்னா நம்ம பெரிய அளவுல எல்லா நாட்களும் வருஷத்துல கிராமப்புற மக்கள் வேலை பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கோடு செய்திருக்கின்ற திட்டம். அதோட நான் மிகவும் வியந்து பாராட்டுகின்ற விஷயம் என்னன்னா, அவங்களோட அட்டெண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணி, நீங்க பார்த்தா ஊடக நண்பர்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புவது நான் என்னன்னு சொன்னா, திமுக ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்து செஞ்ச முதல் ஊழல் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் சர்க்காரியா பத்தி பேசுறோம். அது இல்ல, மஸ்டர் ரோல் ஊழல் தான். கார்பரேஷன்ல சென்னையில நிர்வாகத்துக்கு வந்த உடனே செஞ்ச முதல் ஊழல் மஸ்டர் ரோல் ஊழல். அப்படின்னா என்ன? துப்புரவு பணியாளர்கள் 20 பேர் வந்தா 30 பேர்னு எழுதுறது. அந்த 10 பேர் சம்பளத்தை வாயில போட்டுக்கிறது. ஆக அந்த மாதிரி இருந்தது. அப்படித்தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நடந்து கொண்டு இருந்தது. இப்போ அவங்க அட்டெண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணினா வாயில போட்டுக்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதுனால கதறாங்க சில பேர். அதுதான். அது மாத்திரம் இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல இப்பதான் மழைக்காலம் கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, மழை காலத்துல உற்பத்தி செய்த நெல்லு முளைச்சு வீணா போகுது. அது பத்தி நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? ஆர் யூ நாட் ரெஸ்பான்சிபிள்? அது மட்டும் இல்ல, 300 கோடி ரூபாய் நெல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதுல உடனடியா மாநில அரசு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும். இந்த வெள்ளை அறிக்கைனா சில பேர் பொலிட்டிக்கல் இக்னரன்ட்னு சொல்லட்டுமா, இடியட்னு சொல்லட்டுமா, நீங்களே தகுந்த வார்த்தை பயன்படுத்திங்க. வெறுமனே ஸ்கூல் குழந்தைகிட்ட நடுப்பக்கத்துல பேப்பரை கிழிச்சு கொடுன்னு அதை காட்டுறாங்க. இதுதான் வெள்ளை அறிக்கை. அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு சொல்றீங்கன்னா உண்மையா கிவ் ஆல் டீடைல்ஸ். 300 கோடி மத்திய சர்க்கார் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடியில எத்தனை குணம் கட்டி இருக்கீங்க? ஏன் கட்டல? அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நமக்கு வருகின்ற புகார், பட்டியல் சமுதாயத்தினருடைய நலனுக்கு என்று ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் SC அண்ட் ST கம்யூனிட்டிஸ், அதுக்கு கொடுக்கின்ற நிதிகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு திரும்ப அனுப்பி இருக்கு மாநில அரசாங்கம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதோட மட்டும் இல்லாம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நாங்க 90 லட்சம் வீடுகள் பட்டியல் சமுதாயத்தினருக்கு கட்டி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னார். எங்க கொடுக்குறீங்க? இதுவரை எவ்வளவு கொடுத்திருக்கீங்க?
ஆகவே மக்களை தேர்தல் காலத்திலே ஏமாற்றுவதற்காக பொய்யான நேரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் கிளைம், அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப மாநில அரசு முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மத்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனானாலும் முன்னுரிமையா இருக்கு பெண்களுக்கு. அதே மாதிரி இது கழிவறை திட்டம், காலையில வயது வந்த தன் பெண் குழந்தை திறந்த வெளிக்கு போகுதுன்னா ஒரு பெற்றோருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். அதனால்தான் டாய்லெட் ஸ்கீம். நீங்க மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல பெண்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தர் லைஃப் அதை பற்றி சிந்தித்து திட்டங்கள் கொண்டு வருவது என்பது மற்ற அரசாங்கங்கள் செய்யாத ஒரு விஷயம். அதனால இன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களுடைய 100 ஆண்டு நினைவு தினத்துல நாம் வாஜ்பாய் அவர்கள் நாட்டிற்கு செய்த தொண்டு, சேவை, சாதனை, அதோடு கூட மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை ஊடக நண்பர்கள் நீங்க பிஜேபிக்குன்னு இல்லை, மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், SC ST மக்கள், இவங்களோட திட்டங்கள் எல்லாம் என்னென்ன அரசாங்கம் செஞ்சீங்கன்னா அந்த திட்டத்தை பத்தி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் அவங்க சேருவாங்க. அதுக்காக இதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றது. அதனால தமிழகத்தில் பிரபலமான பூங்காவோ அல்லது லைப்ரரியோ வாஜ்பாய் அவர்கள் பெயர் வைக்க வேண்டும். அதுக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர், நீங்களே ஆட்சியில் இருந்தீங்க 5 வருஷம், ஆகவே அந்த மிகப்பெரிய ஜனநாயகவாதி இந்த உலகத்துல வாஜ்பாய் அவர்களுடைய பெயர் வைக்க மாநில முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது. இந்த ஜனவரியில கூடுற சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர்ல அதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். நான் சொல்றதுக்கு இருக்கு, நீங்க எதுவும் கேட்கறேன். இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக வெளிப்படையான தன்மையோடு தேர்தல் கமிஷன் இந்த SIR ஸ்கீமை அணுகி இருக்கு. இது முதல் முறை அல்ல. 1952 ஏற்கனவே 10 முறை SIR நடந்திருக்கு. இது 11வது தடவை. இங்க என்ன சொல்லி இருக்காங்க, புதிதாக சேர்றவங்க ஃபார்ம் 6 கொடுக்கணும், டிலீட் பண்றதுக்கு ஃபார்ம் 7, ஷிஃப்டட் வாக்காளர்களுக்கு ஃபார்ம் 8. இதுல நீங்க பார்த்தா கிட்டத்தட்ட 24-25 லட்சம் பேர் டெட். அது நீக்கணுமா வேண்டாமா? நீக்கணும். ஷிஃப்டட், நீங்க சென்னை மாதிரி சிட்டிஸ்ல அது அதிகமா இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அசம்பிளில இருந்து இன்னொரு அசம்பிளிக்கு ஷிஃப்ட் ஆகுது, இந்த அசம்பிளிக்குள்ளேயே ஒரு பூத்துல இருந்து இன்னொரு பூத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 80% வாக்காளர்கள் ஷிஃப்டட் கேட்டகரியில வராங்க. அதனால அவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கே, ஜனவரி 16 நினைக்கிறேன், அது வர அந்த ஷிஃப்டட் வாக்காளர்கள் அவங்கள பதிவு பண்ணிக்கணும் ஃபார்ம் 8 கொடுத்து அப்படின்னு நான் கேட்கிறேன். இதுல இந்த அதிகாரிகள்லாம் யாரு? ஒரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆபீசர்ஸ், BLO யாரு போட்டிருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட். இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கே தனி எம்ப்ளாயீஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? கிடையாது. மாநில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான், கலெக்டர், தாசில்தார், கீழே இருக்கிற அலுவலர்கள், அவங்க தானே இந்த SIR-ஐ செயல்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ இல்ல திமுக கூட்டணி கட்சிகளோ இந்த நேரம் சேர்க்காதன்னு சொல்லிருச்சுன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியல. அதனால SIR திறந்த புத்தகம், அது மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் செய்யுது, அவ்வளவுதான். நீங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ நாங்க சரியாவே பயன்படுத்தலையோன்னு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல CBIக்கு என்ன பேர் இருந்தது ஐயாவுக்கு எல்லாம் தெரியும், லாங் ஸ்டாண்டிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதுக்கு காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பேரு.
யாரும் அது சொல்றது இல்லை. அதனால சென்ட்ரல் ஏஜென்சிஸ் we don't neither use nor misuse, எல்லாமே இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அவர்கள் ஆதாரங்களின் ப்ரூஃபின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஏதாவது விஷயம் பேசினா அது முறையா? இட்ஸ் நாட் ஃபேர். வந்திருக்காங்க, கூட்டணி தலைவர்கள் அடிக்கடி சந்திப்பார்கள், விரைவிலேயே முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன், எந்த முடிவெடுத்தாலும் உங்கள் மூலமாகவே மக்களுக்கு எடுத்து செல்லப்படும். திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் தம்பி பார்த்தாயா, இளம்பெண்கள் தோள்களிலே கை போட்டு வரும், இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் மகாத்மா காந்தி அவர்கள் எல்லாருக்கும் மதிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா நீங்க அதை பத்தி எதுக்கு crocodile tears முதல் கண்ணீர் ஏன் வடிக்கிறீங்க? 2021 வரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,30,00,000 ரூபாயா இருந்தது. இப்போ 9,30,00,000 ரூபாயாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல மிக பெரிய அளவுல கடன் வாங்கி இருக்கின்ற ஒரு அரசு. ஏற்கனவே நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன், வாங்கின கடனை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு. காரணம் என்னன்னா, நாம எப்ப பார்த்தாலும் யூபியை பாரு, பீகாரை பாரு, அதெல்லாம் முன்னேறலன்னு தமிழகத்தினுடைய முதல்வருக்கும் நிதியமைச்சருக்கும் கவனப்படுத்துறதுக்காக சொல்றேன்னா, உத்தரப்பிரதேசம் நம்மளை போல 3 மடங்கு பாப்புலேஷன் இருக்கிற மாநிலம். அதனுடைய பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட் 37,000 கோடி, 9 லட்சத்துக்கும் கம்மி. நம்மளை போல 3 மடங்கு பாப்புலேஷன். அதே மாதிரி பீகாருக்கு சொல்றேன்னா, பீகார் இஸ் அ ட்ரை ஸ்டேட். தமிழ்நாட்டுல குடியால் வருகின்ற வருமானம் 55,000 கோடி. ஆனால் அது ஒரு பைசா கூட இல்லாம பீகார்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் 8,000 கோடி. நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் முன்ன வேணா பீமார் ஸ்டேட்னு சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம், அழிந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் தமிழக பொருளாதாரம். நன்றி.